வள்ளுவன் எந்த மொழிக்கு சொந்தக்காரன், எந்த நாட்டிற்கு சொந்தக்காரன், எந்த இனத்திற்கு சொந்தக்காரன் என்ற ஒரு கேள்விக்கு விடை கண்டுவிட்டு நாம் செய்திக்குள் செல்வோம். தமிழ் அன்னை ஒரு பிள்ளையை பெற்றாள். நம் வீட்டிலெல்லாம் பிள்ளைகள் பெறுகின்ற பொழுது நல்ல கல்விமானாகவும் நம்முடைய சொத்துக்கு பிற்கால வாரிசு வேண்டும் என்பதற்காகவும் குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் தவமாய் தவம் இருந்த நம் தமிழன்னை ஒற்றை பிள்ளையை பெற்றாள். அந்த பிள்ளையின் பெயர் திருவள்ளுவன். உலகத்திலே எத்தனையோ மொழிகள் இருக்கிறது, எத்தனையோ நாடுகள் இருக்கிறது. அத்தனை நாடுகளிலும் இப்படி ஒரு பிள்ளை பிறந்ததா என்றால் சந்தேகத்திற்கு இடமே. கிரேக்க நாட்டில் கூட சாக்ரட்டிஸ் என்ற ஒரு தத்துவ ஞானி இருந்தான். இளைஞர்களே வாருங்கள், என்னோடு உங்களுக்கு நான் அறிவை புகட்டப் போகிறேன், பகுத்தறிவை தரப்போகிறேன் என்று சொன்னான். அவன் பின்னால் அரிஸ்டாட்டிலும் பிளேட்டோவும் சென்றார்கள். அங்கு ஒரு மேம்பட்ட நாகரிகமாக அன்று அது உயர்வு பெற்றது. அந்த நாகரிக வளர்ச்சி என்பது கிரேக்கத்தை தாண்டி சற்று பரவலாக வந்ததே ஒழிய அத்துணை மானுட இனத்தையும் செழுமைப்படுத்தியதா என்றால் இல்லை. ஆனால் நம்முடைய தமிழன்னை பெற்ற திருவள்ளுவன் சொன்ன அந்த குறள்கள் தான் இன்றைக்கு உலகத்திற்கே, இந்து சமயம் என்று சொன்னால் 4 வேதங்கள் உண்டு, 108 உபநிடதங்கள் உண்டு, பகவத்கீதை உண்டு, பிரம்மசூத்திரம் உண்டு. இப்படியாக ஒரு சமயம் என்பது ஒரு வரையறைக்கு உட்பட்டது. அந்த சமயவாதிகள் அந்த வரையறையை தாண்டி செயல்பட முடியாது. இப்படியாக இந்து சமயத்திற்கு சில நூல்கள் இருக்கின்றன. கிறித்துவ சமயத்திற்கு விவிலியம் என்று சொல்லப்படுகின்ற பைபிள் அவர்களுடைய சமய நூலாக இருக்கிறது. அது கிறித்துவ சமயத்திற்கு விவிலியம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. இஸ்லாம் சமூகத்திற்கு குரான் என்று சொல்லப்படுகின்ற நூல் இருக்கிறது. பௌத்தத்திற்கு திரிபீடகம் என்ற நூல் இருக்கிறது. சமண சமயத்திலே வாழ்ந்த முனிவர்கள் எல்லாம் தொகுத்து பழமொழி, ஏலாதி, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம் போன்ற நூல்கள் எல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள். தமிழுக்கு இலக்கணம் அளித்தவர்களில் பவனந்தி முனிவரும் நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறார். இப்படி பல்வேறு சமயப்பட்ட நூல்கள் எல்லாம் அவரவர் சமயம் சார்ந்த வாழ்க்கை முறையை சொன்னது. ஒரு இந்து ஒரு கிறிஸ்துவ முறை வாழ்க்கையை வாழ முடியாது, ஒரு கிறிஸ்துவன் இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனால் உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்ன ஒரே மனிதன் நம்முடைய திருவள்ளுவன் ஒருவன் தான். அவனுக்கு நிகர். அவன் கடவுள் வாழ்த்திலே சொல்வான், தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று சொன்னான். அப்படி அவன் சொன்ன வார்த்தையே அவனுக்கே பொருத்தப்பாடு உள்ளதாக அமைந்ததென்றால் அந்த திருக்குறளையே எடுத்துக்கொள்ளலாம். தனக்கு ஓமையாக வேறு ஒரு புலவனோ வேறு ஒரு தத்துவ ஞானியோ உலகத்தில் தோன்றியதாக இன்று வரை இல்லை. இனிமேலும் தோன்றுவார்களா என்பது மிகப்பெரிய சந்தேகம். ஒவ்வொரு திருக்குறளும் என்பது வாழ்வியல் அடிப்படை சார்ந்தது. அவன் கடவுளை பற்றி கூறினால் கூட அந்த கடவுளுக்குரிய வடிவம் எது என்று எந்த சமயத்தையும் சார்ந்து விடக்கூடாது என்பதிலே மிகுந்த கவனத்தோடு அவன் நமக்கு காட்டுகின்ற கடவுள் என்பது இப்படித்தான் இருப்பான் என்பதற்கு எந்த சமயமும் உரிமை கொண்டாடிவிடக் கூடாது என்பதற்காகவே அவன் அவ்வளவு கவனத்துடன் அந்த முதல் அதிகாரத்தையே, கடவுள் வாழ்த்து என்கிற அதிகாரத்தையே கொடுத்தான். அதில் எந்த இடத்திலும் ஒரு தனிப்பட்ட கடவுளை அவன் நமக்கு குறிப்பிட்டு காட்டவில்லை. காரணம் ஏனென்றால் ஒருவன் தான் கடவுளாக இருக்க முடியும். அந்த கடவுளுக்கு ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொரு பெயரை வைத்துக் கொண்டு போயிருக்கலாம். பெயர்கள் எதுவாக இருந்தாலும் ஓர் உருவம் ஒரு நாமம், ஒன்றுமில்லார்க்கு திருநாமம்
தெல்லேனும் கொட்டோமே என்று மாணிக்க வாசகர் சொல்வதை போல அவனை நீங்கள் எந்த பெயர் அழைத்தாலும் உங்களை திரும்பி பார்ப்பான். அவனுக்கு பெயர் அவன் தானே சூட்டி கொண்டதில்லை, அவனுக்குரிய பெயரை நாம் தான் சூட்டி வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு சமயம் சார்ந்த கடவுளுக்கு இதுதான் பெயர் என்று நாம் சூட்டினோமே ஒழிய கடவுள் என்றைக்கும் நம் முன்னால் வந்து இதுதான் என் பெயர் என்று அவன் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. வள்ளுவன் உரைத்த கருப்பொருள் அனைத்திற்கும், குறள்கள் அனைத்திற்கும், மணக்குடவரில் தொடங்கி இன்றைக்கு வைரமுத்து வரை பல்வேறு உரையாளர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ ராமாயணத்துக்கு உரை எழுதலாம், அதிலே எந்த கதாபாத்திரத்தையும் மாற்றுவித்து ஒரு கருத்தாளரால் இன்னொரு கருத்தை சொல்லிவிட முடியாது. ராமனுடைய மனைவி சீதை என்றால் எல்லாரும் அதைத்தான் எழுத முடியும். ஆனால் திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த திருக்குறளுக்கு இன்றைக்கும் உரை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்றால், 2000 ஆண்டு காலமாக ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் உலகத்தில் திருவள்ளுவனை தவிர வேறு எந்த மனிதனும் இன்றைக்கு வரை வாழ்ந்ததில்லை. அவன் வேண்டுமானால் இந்த மண்ணை விட்டு போயிருக்கலாம். இன்றைக்கு ஆரம்ப கால வகுப்பிலிருந்து முனைவர் பட்டம் வரை திருவள்ளுவனின் கைப்பிடிக்கவில்லை என்றால் யாருக்கும் எந்த பட்டமும் கிடைக்காது. சில நூல்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம், ஆனால் வள்ளுவனை கைவிட்டு ஒரு நாள் கூட நம்மால் வாழ முடியாது. அந்த அளவிற்கு நம் வாழ்விலே பின்னி பிணைந்தவன் யார் என்றால் வள்ளுவன். வள்ளுவனுடைய குறள்கள் எப்படி அந்த மனிதன் இப்படி சிந்தித்தான்? அதிலும் முதலில் தோன்றிய மாந்த இனமான இந்த தமிழினத்திலே அந்த ஒருவனுக்கு மாத்திரம் ஒரு அறச்சாட்சி செய்ய வேண்டுமா, ஒரு வாழ்வியல் நெறிமுறை வேண்டுமா, காதலிக்க வேண்டுமா, திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா, எல்லாவற்றையும் உணர்ந்த ஒரு மனிதன் உலகத்திலே ஒருவரையும் காண முடியாது. ஒரு மனிதன் ஒரு துறையிலே உயர்ந்தவனாக இருக்கலாம், இசைத்துறையில் ஒருவன் உயர்ந்தவனாக இருக்கலாம், கவிதை துறையிலே ஒருவன் உயர்ந்தவனாக இருக்கலாம். ஆனால் பன்முக தன்மை கொண்ட ஒரு மனிதன் நமக்கான அடையாளம், அந்த ஒற்றை அடையாளம் என்பது திருக்குறளும் திருவள்ளுவரும் தான் நமக்கான அடையாளம். இந்த உலகத்தில் மிக புண்ணியம் செய்த மனிதர்களாக பிறந்திருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு உலகில் சற்றேறக்கூடிய 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால், இந்த தமிழை முகவரியாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு 8.5 கோடி மக்கள் தான் புண்ணியம் செய்தவர்களாக கருதப்படுகிறார்கள். காரணம், நமக்கெல்லாம் மூதாதையனாக இருக்கக்கூடிய திருவள்ளுவனை நாம் பெற்ற காரணத்தினால், அந்த தமிழன்னை திருவள்ளுவனை பெற்ற காரணத்தினால் நாம் செய்த புண்ணியம் அல்ல, அந்த தமிழன்னை செய்த புண்ணியத்தின் காரணமாக நாமெல்லாம் தமிழர்களாக பிறந்ததினால் நமக்கென்று உயர்ந்தபட்ச பதாகையாக தூக்கி பிடிப்பது திருக்குறள் ஒன்றைத்தான். அதற்கான இணையான நூல் என்பது நிச்சயமாக எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு மனிதனாலும், விலங்குகளுக்கெல்லாம் 5 அறிவு உண்டு, இந்த மனிதனுக்கு 6 அறிவு. இந்த 6 அறிவில் சிந்தனை வயப்படுபவன் மனிதன் மாத்திரமே. அப்படிப்பட்ட சிந்தனை நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் மூளையை கொண்டு எவ்வளவு யோசித்தாலும் வள்ளுவனை போல சிந்திக்க முடியுமா என்று பார்த்தால் சிந்திப்பதற்கு இயலாது. காரணம், அவன் இறைவனா இல்லை இறையருள் பெற்றவனா என்பதே இன்று வரை புரியாத புதிராக இருக்கிறது. ஏனென்றால் எல்லாம் தெரிந்தவன் என்றால் அவன் இறைவனாகத்தானே இருக்க முடியும். வாழ்விலே ஒரு சில விடயங்கள் நமக்கு தெரிந்திருக்கும், எல்லா தொழிலும் நமக்கு தெரிந்திருக்காது. ஆனால் வள்ளுவனுக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது என்றால் அவன் மானுட குலத்திலே பிறந்த ஒரு இறைவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வினை தூய்மைக்கு முன்னால் இருந்த அதிகாரம் சொல்வன்மை. இந்த வினை தூய்மைக்கு அடுத்து வரப்போகின்ற அதிகாரம் வினை திட்பம். இந்த சொல்வன்மை என்பது ஒரு கரை. ஒரு நதி ஓடுகிறது என்றால் நதி சரியாக சென்று கடலை சென்று அடைய வேண்டும் என்றால் ஒரு கரை சொல்வன்மை, இன்னொரு கரை வினை திட்பம். இந்த 2 கரைகளுக்குள்ளும் வினை தூய்மை, அதாவது செய்கின்ற செயல், அந்த செயலானது எந்த தீங்கற்றதாகவும்
மன அழுக்கு அற்றதாகவும் இருக்கின்ற பொழுது அந்த வினையானது சரியான செயலாக அமையும். எப்படி ஓடுகின்ற அந்த ஆற்றிலே கொஞ்சம் விலக்கி விட்டு நாம் நீர் குடிக்கிறோமோ, அப்படி இந்த ஆற்று நீரை போல நமக்கு தெளிவாக ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்து இடையிலே வைக்கிறார். சொல்வன்மைக்கு பிறகு அவர் வினை திட்பத்திற்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் மொத்தமாக வினை தூய்மை என்ற ஒரு அதிகாரத்தை உள்ளே கொண்டு வந்து புகுத்துகிறார். காரணம், ஒரு செயலை செய்வதற்கு முன் ஒரு வினை திட்பம் என்று சொன்னால் வினையை உறுதிப்படுத்துதல். இந்த செயலை செய்ய போகிறோம் என்று தீர்மானிக்கிறோம். அந்த தீர்மானிப்பதற்கு முன்னால் தூய்மையான எண்ணங்களோடு ஒரு செயலை சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளுவன் வினை தூய்மை என்ற அதிகாரத்தை கொண்டு வந்து வைத்தான். இந்த அதிகாரம் முழுக்க அவன் சொல்ல வருவது நியூட்டனினுடைய மூன்றாவது விசை. ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை ஒன்று உண்டு. நீங்கள் எந்த விசையை செயல்படுத்தினாலும் அந்த விசைக்கு எதிரே அதற்கு இணையான ஒரு விசை என்பது நம்மை நோக்கி வரும். இந்த வினை தூய்மையினுடைய இரட்டை வரியில் சொல்வதென்றால், நீ தீமை செய்தால் உன்னை தேடி தீமை வரும், நீ நன்மை செய்தால் உன்னை நாடி நன்மை வரும். அதுதான் வினைப்பயன் கொள்கை என்று சொல்வோம். நாம் பிறவி எடுப்பதற்கு எது காரணமாக அமைகிறது என்றால், நாம் பிறவிகள் தோறும் செய்கின்ற அந்த நல்வினை தீவினையின் பொருட்டுத்தான் இந்த பிறவியிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிறவி. இந்த பிறவியில் நீங்கள் என்னென்ன செய்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு அடுத்த பிறவிக்கான ஒரு அடிப்படையாக அமைகிறது. அதைத்தான் சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகிறது. இந்த வினை தூய்மையின் பொருட்டு முதலிலே நான் குறளை சொல்லாமல் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அந்த செய்தியை சொல்கின்ற போது அது எந்த குறளாக இருக்கும் என்று உங்களுக்கு ஒரு நினைவு பாதையை அமைத்து விட்டு அந்த குறளுக்குள் நான் வருகிறேன். நம்மையெல்லாம் ஒரு ஈராண்டு காலம் ஒரு நோய் தொற்று காலத்திலே நாம் இருந்தோம். கொரோனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய நோய் தொற்று காலத்தை மீண்டு நாம் வந்திருக்கிறோம். அதிலிருந்தெல்லாம் நாம் வெற்றி பெற்று இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அப்படி நடைபெற்ற ஒரு காலத்திலே ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே ஒரு கணவன் மனைவி, அவர்களுக்கு ஒரு பிள்ளை, ஒரு 10 வயது உடைய ஒரு பிள்ளை. அவர்கள் இருவரும் அந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்து விடுகிறார்கள். மரணம் அடைந்த காரணத்தினால் அந்த சிறுவன் அங்கே அனாதையாக்கப்படுகிறான். அந்த அனாதையான சிறுவனுக்கு உறவினர்கள் குறைவு என்ற காரணத்தினால் ஒரு சில நாட்கள் மாத்திரம் அவனுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடத்தை கொடுத்து அவனை ஆதரிக்கிறார்கள். பிறகு அந்த தொற்று காலத்திற்கு பிறகு ஒவ்வொருவரும் குடும்பம் நடத்துவதே சிரமம் என்ற ஒரு காலகட்டம் இருந்த காலத்திலே இவனுக்கு உதவி செய்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து போனது. அதனால் அவன் என்ன செய்கிறான், கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி ஏதாவது வேலை தேடி செல்லலாம் என்று ஒரு நகரத்தை நோக்கி வருகிறான். நகரத்தை நோக்கி வந்தவன் ஒவ்வொரு கடையாகவும் சென்று வேலை கேட்கிறான். அப்படி வேலை கொடுப்பதற்கு அன்றைய சூழல் சரியில்லாத காரணத்தினால் நிறைய கடையிலே வேலை கிடைக்கவில்லை. பசி எடுக்கிறது அவனுக்கு. ஒரு உணவகத்திற்கு அருகே போகிறான். அந்த உணவகத்திலே காசாளர் நாற்காலியிலே ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் போகிறான். ஐயா, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, எனக்கு உணவு வேண்டும், நீங்கள் கொடுக்கின்ற உணவிற்கு நான் ஏதாவது ஒரு வேலை செய்கிறேன், அந்த வேலை செய்ததன் பொருட்டு எனக்கு நீங்கள் உணவு கொடுங்கள் என்று கேட்கிறார். அந்த உணவக முதலாளி உள்ளே இருக்கின்ற ஒரு வேலையாளை அழைத்து இவனை முதலிலே உள்ளே அழைத்து கொண்டு போய் நம்முடைய உணவகத்தில் இருக்கக்கூடிய பயன்படுத்தப்பட்ட அந்த பாத்திரங்களை சுத்தம் செய்வது எப்படி என்று இவனுக்கு ஒரு பயிற்சியை கொடு என்று அந்த உணவகத்திற்குள் அனுப்பி வைக்கிறார். அவன் உள்ளே போன உடனே முதலிலே உணவு கொடுக்கப்படுகிறது. உணவை உட்கொண்டு விட்டு அவன் அங்கு பணி செய்கிறான். அந்த பணி செய்து முடித்த உடனே, ஐயா நான் சென்று வரட்டுமா என்று கேட்கிறான். அதற்கு உணவகம் முதலாளி, நீ எங்கும் செல்ல வேண்டாம்,
உனக்கு தாய் தந்தை வேறு இல்லை என்று சொல்கிறாய். இங்கே இந்த உணவகத்துக்கு மேலே தங்கும் விடுதி இருக்கிறது, நீ இங்கே தங்கிக்கொள், தினந்தோறும் இங்கு வந்து பணி செய். ஆனால் சில 2 கட்டளைகள் உண்டு. ஒன்று, நான் அடிக்கடி ஊருக்கு போகிறேன் என்று நீ சொல்லக்கூடாது. காரணம், உனக்கு அங்கு உறவினர்கள் உனக்கு யாரும் உதவியாக இல்லை என்று சொல்லிவிட்டாய். அதனால் நீங்கள் அவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவையற்ற பொருட்களை வாங்க வேண்டும் என்பதற்கு என்னிடம் பணம் கேட்கக்கூடாது. உன்னுடைய சம்பள பணம் என்பது என்னிடம் இருக்கும். உனக்கு எப்பொழுது தர வேண்டும் என்று எனக்கு எண்ணுகிறதோ அப்பொழுது உனக்கு நான் சம்பளத்தை தருவேன். 3 வேளை உணவும் தங்கும் விடுதியும் உனக்கு இலவசம். நீ இங்கே தங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது அவனுக்கு இருந்த முதல் பிரச்சனை என்பது உணவு பிரச்சனை. அந்த உணவு பிரச்சனை அவனுக்கு தீர்ந்து விட்டது. இப்பொழுது அந்த உணவகத்திலே தொடர்ச்சியாக பணி செய்து கொண்டிருக்கிறான். சில நாட்களில் அவன் தன்னுடைய உறவினர்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்குகின்ற பொழுது அந்த உரிமையாளரிடம் போய் கேட்கிறான், ஐயா, ஒரு நாள் எனக்கு விடுமுறை தாருங்கள், ஊருக்கு சென்று வருகிறேன். இல்லை, உனக்கு விடுப்பு கிடையாது. அங்கே சென்று விட்டால் நீ வருவதற்கு உனக்கு மனம் வராது. அதனால் உனக்கு விடுமுறை என்பது இப்பொழுது கிடையாது. அதனால் நீ போய் பணி செய் என்று அவனை விரட்டி விடுகிறார். அவனும் தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் அந்த உணவக விடுதியிலே வேலை செய்கிறான். அவனு தனக்கு தேவையான சோப் மற்ற பொருட்கள் வாங்குவதற்கு மட்டும் அவர் பணம் கொடுத்து உதவி செய்வார். இப்படியாக நாட்கள் நகர்ந்து கொண்டே போகிறது. திருமணம் செய்ய வேண்டிய பருவமும் நெருங்கி விடுகிறது. அந்த நெருக்கத்திலே அங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் மூலமாக விடுமுறை நாட்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு நாள் விடுமுறை உண்டு. அன்றைக்கு போய் சினிமா படம் பார்ப்பதும் கோயிலுக்கு செல்வதும் என்று ஒரு நாள் விடுப்பு கொடுத்து விடுவார். அப்படி இவன் இந்த நண்பர்களோடு சேர்ந்து அவன் பெண் பார்க்கும் படலத்தை தொடங்குகிறான். இந்த தொடங்கிய செய்தி இந்த உரிமையாளருக்கு வருகிறது. வருகின்ற பொழுது அவர் அதை பற்றி கண்டும் காணாமல் இருப்பது போல் இருந்து விடுகிறார். போகின்ற இடத்திலெல்லாம் கேள்வி, என்ன வேலை செய்கிறார், உனக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது, இப்படியாக பல கேள்விகள் கேட்ட காரணத்தினால் இந்த காலத்திலே அவனுக்கு பெண் தருவதற்கு யாரும் முன் வரவில்லை. இதையெல்லாம் அந்த உணவக முதலாளிக்கு செய்தி போய் அவரும் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார். உணவகம் நல்ல விரிவுபடுத்தப்பட்டது, நல்ல வருமானம் உடைய உணவகமாக மாறியது. இவனுடைய அந்த நேர்மை, எந்த இடத்திலும் அவனை அந்த காசாளர் நாற்காலியில் உட்கார வைத்தால் கூட 1 ரூபாய் திருட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல், எந்தவித தவறான பழக்கங்களுக்கும் ஆட்படாமல் ஒரு உயர்ந்த எண்ணங்கள் உடையவனாக அவன் பணியாற்றி கொண்டிருப்பதை அந்த உணவக முதலாளி பார்க்கிறார். பார்த்துவிட்டு ஒரு நாள் தன்னுடைய காரிலே அவனை உட்கார வைத்துக் கொண்டு போகிறார். போகின்ற பொழுது ஒரு 4 தெருக்கள் தள்ளி ஒரு 4 முனை சந்திப்பிலே ஒரு கடையானது பூட்டப்பட்டு கிடந்தது. அந்த பூட்டப்பட்ட கடையின் முன்னால் தன்னுடைய காரை கொண்டு போய் நிறுத்துகிறார். நிறுத்திவிட்டு அந்த காரிலே இருக்கக்கூடிய சாவியை கொண்டு போய் அந்த கடையை திறக்கிறார். திறந்து விட்டு உள்ளே போய் பார் என்கிறார். அவன் பார்க்கிறான். ஐயா, எதற்காக இந்த கடையை பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், இல்லையப்பா, இந்த இடத்திலே ஒரு உணவகம் தொடங்கலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன். இந்த உணவகம் தொடங்கினால் இங்கு நல்ல வியாபாரம் இருக்குமா என்பதை நாம் முதல்ல விசாரிக்கணும். இங்கு அதிகமாக மக்கள் கூடுகின்ற இடமா? ஒரு உணவகம் என்றால் மக்கள் கூடுகின்ற இடமாக இருந்தால்தான் வியாபாரம் பெருகும். இன்னொன்று, வண்டிகளை நிறுத்துவதற்குரிய இடம் இருக்கணும். எந்த வியாபாரமாக இருந்தாலும் வாகனங்கள் நிறுத்துவதற்கு உரிய இடம் இருந்தால்தான் அந்த இடத்திலே வியாபாரம் என்பது பெருகும். எவ்வளவு பெரிய கடையாக இருந்தாலும் வாகனம் நிறுத்துவதற்கு இடமில்லை என்று சொன்னால் வியாபாரம் கொஞ்சம் படுத்துவிடும். அதனால் இங்கே நாம் வாகனம் நிறுத்துவதற்கெல்லாம் இடம் இருக்கிறதா என்று பார்க்கிறார். வாகனம் நிறுத்துவதற்கெல்லாம் நன்றாக இடம் இருக்கிறது. உனக்கு நாளையிலிருந்து என்ன பண்ணினா, நம்முடைய உணவகத்தை எப்படி வடிவமைத்திருக்கிறோமோ அப்படி உன்னுடைய மேற்பார்வையிலே நம்முடைய உணவகத்திலே எப்படி அந்த அமைப்பு இருக்கிறதோ அப்படி நீ இந்த உணவகத்தை அமைப்பதற்குரிய மேற்பார்வையாளனாக
நாளை முதல் உனக்கு பணி, அதற்குரிய வேலையாட்களை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார். சொன்ன பிறகு மறுநாளிலிருந்து அவன் அந்த உணவகத்திற்கு செல்கிறான். எல்லா பணிகளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது உணவகத்தை திறக்க வேண்டிய நாளை குறிப்பிட்டு விடுகிறார்கள். அந்த நாளை குறிப்பிட்ட பொழுது அவனை அழைக்கிறார். அவனை அழைத்து, நீ ஊருக்கு போக வேண்டும் என்று சொன்னாய் அல்லவா, முதலிலே நாளைக்கு ஊருக்கு செல். உனக்கு எத்தனை உறவினர்கள் இருக்கிறார்களோ அத்தனை உறவினர்களையும் நாளைக்கு அந்த உணவக திறப்பு விழாவிற்கு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டுவார் என்று சொல்லி அனுப்புகிறார். உறவினர்களுக்கெல்லாம் தகவல் தெரிவித்து, இப்போ உணவக திறப்பு நாள், அந்த திறப்பு நாளிலே அவனை அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வந்தவர் அவனை கொண்டு போய் அந்த காசாளர் நாற்காலியிலே உட்கார வைக்கிறார். அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் யோசிக்கிறான், இந்த நாற்காலியில் எதுக்கு நம்மளை உட்கார வைக்கிறார்? அப்பொழுது அவர் சொன்னார், நீ உன்னுடைய பணியிலே இருந்த நேர்மை, உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய அந்த மன தூய்மை, இதை நான் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக உன்னை கண்காணித்தேன். இப்ப நமக்கு ஒரு உணவகம் அங்கு நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு உணவகத்தை அமைக்கின்ற பொழுது நமக்குரிய வருமானம் என்பது மிகவும் பெருகும். அதனால் இன்று முதல் இந்த உணவகத்தினுடைய முதலாளி நீதான். அவனிடம் அந்த உணவகத்தினுடைய சாவியை கையில் கொடுத்து, இத்தனை ஆண்டுகள் நீ என்னிடம் பணியாற்றினாய், உனக்கு நான் பணத்தை கொடுக்கவில்லை. இந்த உணவகம் என்பது உன்னுடைய சம்பள பணத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. இது என்னுடைய பங்காக, என்னுடைய முதலாளியாக நான் என்னுடைய பங்கையும் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். எப்படி அந்த உணவகத்திலே நீ பயிற்சி பெற்றாயோ அந்த அளவிற்கு வருகின்ற வாடிக்கையாளர்களிடம் எப்படி கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நீ கற்றுக்கொண்டு விட்டாய். இன்றைக்கு ஒரு உணவகத்தை நடத்தக்கூடிய அளவிற்கு நீ பயிற்சியும் பெற்று விட்டாய். அதனால் இன்று முதல் நீ இந்த உணவகத்தினுடைய முதலாளி என்று சொன்னவுடன் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. காரணம், அவன் வினை தூய்மையோடு இருந்தான். இப்ப அவனை கூப்பிட்டார். நீ எனக்கு தெரியாம பெண் பார்க்கும் படலத்தை தொடங்கினதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ நீ அன்றைக்கு என்னுடைய உணவகத்திலே நீ தொழிலாளி, இன்றைக்கு நீ உணவகத்தினுடைய முதலாளி. இப்போ நீ பெண் பார்க்க போ. நீ விருப்பப்பட்ட பெண் இப்பொழுது உனக்கு கிடைக்கும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு முதலாளியாக இருக்கின்ற காரணத்தினால் உனக்கு பெண் என்பது எளிதாக கிடைக்கும் என்று சொன்ன பொழுது, எந்த தாய்மாமன் உணவு கொடுக்காமல் அவனை முற்றிலும் நிராகரித்தானோ அவன் அந்த விழாவிற்கு வந்திருக்கிறான். வந்தவன், என்னுடைய மகளையே உனக்கு தருகிறேன். உலக இயல்பு, ஒரு மனிதனுடைய நிலை உயர்ந்த பிறகு பழகுகின்ற விதமும் சரி, நம்மிடம் அவர்கள் அனுசரித்து போகின்ற விதமும் சரி, செல்வத்தை பொருட்டு அமைகிறது. இப்போ அந்த மாமன் தன்னுடைய மகளை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இப்ப திருமணத்திற்குரிய ஏற்பாடும் நடந்தேறுகிறது. இந்த காலகட்டத்திலே அந்த உணவக உரிமையாளர் ஒரு நாள் இறந்து விடுகிறார். மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விடுகிறார். இறந்த பொழுது அன்றைக்கு ஒரு நாள் இந்த 2 கடைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டு அவருடைய இறுதி ஊர்வலத்திற்கு தயாராகிறது. அந்த இறுதி ஊர்வலம் கிளம்புகின்ற பொழுது அவருக்கு உறவினர்கள் என்பது மிகவும் குறைவு. ஆனால் ஒரு தெரு முழுக்க மக்கள் நிறைந்திருக்கிறார்கள். இவனுக்கு ஒன்றும் புரியல. நாம இவ்வளவு காலம் இவர்கிட்ட வேலை செஞ்சிருக்கோம், அவருடைய நண்பர்கள் யார், உறவினர்கள் யாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு பெரும் கூட்டம் இவருக்கு பின்னால் வந்திருக்கிறதே என்ன காரணமாக இருக்கும் யோசித்து பார்க்கிறான். அப்ப சில பேரிடம் விசாரிக்கிறான். இவருக்கு மட்டும் ஒரு பெரிய அரசியல்வாதிக்கு வருகின்ற பொழுது இருக்கின்ற கூட்டம் போல இருக்கிறதே, என்ன காரணம்? அவருக்கென்று ஒரு தனி குணங்கள் உண்டு. யார் பசியோடு வந்தாலும் உணவகத்திற்கு காசு இல்லை என்றாலும் உணவை கொடுப்பார்.
அந்த ஒரு பெருந்தன்மையான குணம் என்பது அவருக்கு உண்டு. அதில் உண்டவர்கள் பல பேர் இந்த கூட்டத்திலே வந்திருக்கிறார்கள். சரி, இன்னும் பல பேர் பெரிய பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறார்களே, இவர்களெல்லாம் யார்? அவர்கள் வேறு யாரும் அல்ல, உனக்கு எப்படி ஒரு உணவகத்தை அமைத்து கொடுத்தாரோ அப்படி ஒரு 10 பேருக்கு இந்த ஊரிலே அவரிடம் சரியாக வேலை செய்த 10 பேருக்கு உணவகத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். அடுத்தவர்கள் முன்னேற்றத்திலே தான் மகிழ்ச்சியை அடைந்திருக்கிறார். அந்த 10 உணவக உரிமையாளர்களுடைய உறவினர்களும் சேர்ந்துதான் இந்த கூட்டத்திலே வந்திருக்கிறார்கள். ஆக துணை நலம் என்பது ஆக்கம் தரும். ஒருவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், நட்பு சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களால் உனக்கு என்ன கிடைக்கும் என்றால் அவர்கள் மூலமாக ஆக்கம் தருவும் என்று சொல்கிறார் வள்ளுவர். அது ஏன் தரும் சொல்லிருக்கலாமே? நலம் ஆக்கம் தருவும் என்று சொல்கிறார். ரூ என்பது நெடில், தரும்னு போட்டிருக்கலாம். துணை நலம் ஆக்கம் தரும். செய்யுளில் ஓசை குறைகின்ற பொழுது ஒரு குறில் எழுத்து நெடிலாக வடிவம் பெறும். அதாவது ஒரு செய்யுளில் ஓசை குறைகிறது என்றால் அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக ஒரு குறிலை நெடில் எழுத்தாக மாற்றி புலவர்கள் அன்றைக்கு கொடுப்பார்கள். அப்படி இந்த குறளிலே தரும் என்பதற்கு பதில் தரும் என்று சொல்கிறார். வினை நலம் வேண்டியன எல்லாம் தரும். எவன் ஒருவன் ஒரு வினை, அது நீங்க எந்த செயல்பாட்டிற்குள் போனாலும் அறத்தின் பார்பட்டு ஒரு மனிதன் எந்த செயல் செய்தாலும், ஒரு விலங்கினருக்கு அறம் என்பது கிடையாது. 5 அறிவு உள்ள உயிரினங்களுக்கு அறம் என்றால் என்னவே தெரியாது. ஆனால் 6 அறிவு உள்ள மனிதனுக்குத்தான் அறம் என்கின்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். காரணம், அறத்தால் வருவதே இன்பம். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். நீ அறத்தோடு வாழ்கின்ற பொழுது அது உனக்கு இன்பத்தை கொடுக்கும். அந்த இன்பத்தின் மூலமாக நீ பொருளை ஈட்டலாம். அந்த ஈட்டுகின்ற பொருள் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் தவறான வழியில் சம்பாதிக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடாது. தீதின்றி வந்த பொருள். இங்கே இவ்வளவு பெரிய கூட்டம் அவருடைய மரணத்திலே நடந்திருக்கிறது என்றால் அவர் எந்த அளவிற்கு ஒரு நல்ல மனிதராக, மற்றவர்களை நேசிக்க கூடியவராக, மற்றவர்களுக்கெல்லாம் உணவகம் அமைத்து தரக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் இவன் என்னவாக இருந்தான்? வினை தூய்மை உடையவனாக இருந்த காரணத்தினால் வேண்டியன எல்லாம் தரும். உன்னுடைய அறத்தின் பார்ப்பட்ட வாழ்க்கையாக இருந்தால் உனக்குரிய ஒரு நல்ல துணை கிடைத்தது, உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது. நல்ல வேலையை விட அந்த உணவகத்தின் உரிமையாளராகவே இருக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. என்றும் ஒருவுதல் வேண்டும், புகழோடு நன்றி பயவா வினை. புகழையும் அறத்தையும் தரக்கூடாத எந்த விஷயத்தையும், உனக்கு புகழ் இல்லை என்றால் அந்த செயலை செய்யாதே. அறம் இல்லாத ஒன்றை நீ செய்யாதே. என்றும் ஒருவுதல் வேண்டும்.